எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஒரு பின் ட்ராப்பில் அப்படியே நிற்கிது. நான் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணி கேட்குறேன்னு தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் தர மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன், எல்லாமே இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறேன், ஆனால் கிட்டக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவையோ கல்லில் போட்ட மாதிரி அப்படி நிற்கிது. ஆக காரிய சித்திக்காக மங்களகரமான சில விஷயங்களை நம்ம பரிகாரமாக செய்தோம் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். பண வரவு தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாமே மூலதனம் பணம், காசு, தங்கம், வெள்ளி, காசு என்ன வேணாலும் நீங்க வைக்கலாம். ஓகேங்களா? எது உங்களுக்கு அது வளர வேண்டுமோ, உங்களுக்கு எங்கெல்லாம் பணம் சேகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வைக்கலாம். இது மிக மிக அற்புதமான ஒரு பரிகாரம். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அடுத்த பர்சன் வந்து நல்லவனா கெட்டவனான்னு நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு நிலத்தை வாங்க போறோம், நல்ல நிலமா கெட்ட நிலமான்னு தெரியாது. ஒரு வெளியில பயணம் போறோம், அந்த பயணம் நல்ல பயணமா கெட்ட பயணமான்னு தெரியாது. ஆனால் இது வந்து பண வரவையும் நல்ல அழகாக ஏற்படுத்தும். அதேமாரி நம்ம இதேமாதிரி ஒரு விஷயம் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளார நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தேவையான விஷயங்களை எழுதியும் வச்சுக்கலாம். பணத்துக்கு பதிலாக உங்களுக்கு என்ன நடக்கணும்னு கூட நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வைக்கலாம். எனக்கு இது நடந்தே தீர வேண்டும், எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்ற கடவுள் உங்கள் கூட இருக்கும். கடந்து உள்ளிருக்கும் சக்தியை நாம் கடவுளாக சரணாகதியாக இருந்தால் எல்லாமே நலமே வளமே. முருகா உன் திருவடிக்கான வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு காரிய சித்தி தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், ஆனால் கடைசி நிமிஷத்துல ஒரு பின் ட்ராப்ல அப்படியே நிற்கிது. நான் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணி கேட்குறேன்னு தரேன்னு சொல்றாங்க, ஆனால் தர மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன், எல்லாமே இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறேன், ஆனால் கிட்டக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவையோ கல்லில் போட்ட மாதிரி அப்படி நிற்கிது. இதெல்லாம் காரிய சித்தி தடை, இல்லைன்னா முகமாத்து, இல்லை நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பீடைகள் முன்னாடி போய் உட்காந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஆக காரிய சித்திக்காக மங்களகரமான சில விஷயங்களை நம்ம பரிகாரமாக செய்தோம் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் தான். எப்பொழுதுமே ஒரே நீரோட்டமாக இருக்காது. அங்கே கலங்கல் நீரும் இருக்கும், ஹெர்பல் நீரும் இருக்கும். அதே மாதிரி மருத்துவமாக இருக்கட்டும், மகத்துவமாக இருக்கட்டும், திருநீராக இருக்கட்டும், புனித நீராக இருக்கட்டும், எல்லாம் ஒருத்தவங்க மேலே விழதான் செய்யும். ஒரே நேரத்தில் மைனஸாகவும் இருக்காது, ஒரே நேரத்தில் ப்ளஸ்ஸாகவும் இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் தான். ஸோ இதை நம்ம எப்பெல்லாம் மைனஸாக இருக்குமோ அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும், எப்பெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குமோ அதை அதிக ப்ளஸ்ஸாக மாற்றிக்கக்கூடிய டெக்னிக் தான் பரிகாரங்கள். நம்ம உழைப்பும் மேன்மையும் அவசியம், நம்மளுடைய முன்னேற்றமும் முன்னோக்கமும் கரெக்டாக இருக்கணும். நம்ம அழகாக நம்ம வந்து ஒரு வேலை செய்ய போகிறோம், நம்ம அழகாக செய்ய போகிறோம், அடுத்த விஷயங்களை இப்படி தான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணும் போது ஒரு ஃபெயிலியர்ஸ் வருது பார்த்தீங்களா, அது நியாயமானது. இல்லை நான் வீட்டிலே தான் இருப்பேன், அந்த பரிகாரம் மட்டும் செய்வேன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அப்படியே டவுனில் தான் இருக்கும். காரணம் என்ன, அவங்களுடைய எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக மைனஸ்லேயே இருக்கும். ஆக ப்ளஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட உழைப்பு இருக்க வேண்டும். இந்த உழைப்போடு சேர்த்து தடங்கல்கள் எல்லாமே கூட தான் வரும். ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இந்த மைனஸை பம்ப் பண்ண வேண்டிய வேலைகள் தான் பரிகாரம். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளஸ் மட்டும் வளர்ந்து வரணும். இதுதான் ஒவ்வொருத்தவங்களுடைய ஈர்ப்பு தன்மை. அதாவது ஒருத்தவங்களை அப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஈர்ப்பு இருக்கணும். ஆகா இவனை பார்த்துட்டே இருக்கலாம், உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம்னு தோணுமே ஒழிஞ்சு ஒருத்தவங்களை பார்த்த உடனே அதை கட் பண்ணிட்டு ஓடிடுவோம். அவரை பார்த்தாலே ஐயோ அவன் வரானேன்ட்டு ஓடணும் பார்த்தீங்களா, இதுதான் மைனஸ், எதிர் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நேர்மறை ஆற்றலை எப்படி கொண்டு வர்றது, நேர்மறை ஆற்றலுக்கான சங்கீதங்கள் அது சாதகமாக ஒரு சங்கீதமாக ஒரு பாடலாக நம்ம வீட்டில் ஒழிக்கணும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இந்த பரிகாரம். ஏன் அவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா 4 பக்கமும் 8 திக்கும் 4 கோலமும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும். அப்போது வெற்றியை தரும் வெற்றிலையில் நம்ம என்ன பண்ணுறோம், பண வரவு தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லாமே மூலதனம் பணம், அதை உழைச்சி தான் எல்லாமே போகுதுங்கும் போது பணம், இந்த பணம் விஷயத்தில் அது 100 500 நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயம் இந்த வெத்தலையில் 2-3 வெத்தலை எடுத்துக்கோங்க. அது நடுவில் வந்து இந்த ஒரு பணம் வச்சுக்கோங்க. பணம், காசு, தங்கம், வெள்ளி, காசு என்ன வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா? எது உங்களுக்கு அது வளர வேண்டுமோ, முதல்ல என்ன பண்ணுறோம், முதல் வெத்தலையில் ஃபஸ்ட்டு பணம் நேராக வச்சிட வேண்டாம். முதல் வெத்தலையில் நீங்கள் மஞ்சள் வச்சுக்கிறீங்க, குங்குமம் வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் குங்குமப்பூ வச்சுக்கிறீங்க. குங்குமப்பூ, குங்குமம், மஞ்சள் முதல் வெத்தலை வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 வெத்தலை வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த பணம் வச்சுக்கோங்க, அது காசோ. அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, மடித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் நூல் காப்பு கட்டி அப்படியே வச்சிட வேண்டியதுதான். இதை எங்கே வச்சுக்கலாம், கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம், வியாபார இடத்துல வைக்கலாம், கல்லாப்பட்டியில் வைக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் பணம் சேகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வைக்கலாம். இது மிக மிக அற்புதமான ஒரு பரிகாரம். வெற்றியை தரும் வெற்றிலை. அதில் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் லேயர்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெத்தலையில் வச்சிடுறோம். அதுக்கப்புறம் நான் வைக்க சொன்னதெல்லாம் வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடுத்த 2 எட்டில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பணம் 500 இருக்கட்டும் 100 இருக்கட்டும் அதை வச்சு அழகாக சுருட்டி நம்ம மடித்து வச்சிட போகிறோம். அவ்வளோதான். இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெத்தலையை மட்டும் மாற்றிட்டு அதே ஃபார்மேட்டில் வச்சாலே போதுமான விஷயம். குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஃபார்மேட்டில் அதெல்லாம் கூட நீங்கள் மாற்றிக்கலாம்.
ஏற்கனவே இருக்கிறத கால்படாத இடத்துல தண்ணியிலையும் நம்ம விட்டுலாம். இதை மட்டும் நம்ம புதுசா வச்சுக்கலாம். அந்த பணத்தை செலவு பண்ணிக்கோங்க, புதுசான ஒரு பணத்தை வச்சுக்கலாம். ஆக ஒரு மாசத்துக்கு அப்புறம் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதுமான விஷயம்தான். உங்களுக்கு அற்புத பேராற்றல் முகமாத்து. பணம் என்ற ஒரு விஷயம் இன்னைக்கு ஒருத்தன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போனாங்கன்னா எங்கேயோ முகமாத்து லாக் ஆயிருக்கு, காரிய சித்தி லாக் ஆயிருக்கு, எண்ணம் பிளாக் ஆயிருக்கு, ஆக மொத்தத்துல வாழ்க்கை பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் வெற்றிகரமாக செயல்பட தொடங்கும். சோ ஒரு மனிதனுக்கு பேராற்றல் பேர் விதியாக ஈர்ப்பு விதியாக இருக்க வேண்டும். அதான் நம்ம என்ன நினைக்கிறோம், மைண்ட்ல என்ன நினைக்கிறோம் அது பாத்தீங்கன்னா செயலாக்கமாக வேண்டும். என்ன நினைக்கிறோமோ அது செயல் இல்லாத ஆக்கமாக இருக்கக்கூடாது. ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள்ல நம்மளுடைய டிவைனும் சேரும் பொழுது, பரிகாரங்களும் சேரும் பொழுது வெற்றியை தரும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அடுத்த பர்சன் நல்லவனா கெட்டவனான்னு நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு நிலத்தை வாங்க போறோம், நல்ல நிலமா கெட்ட நிலமான்னு தெரியாது. ஒரு வெளியில பயணம் போறோம், அந்த பயணம் நல்ல பயணமா கெட்ட பயணமான்னு தெரியாது. ஆனால் இது பண வரவையும் நல்ல அழகாக ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளார நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தேவையான விஷயங்களை எழுதியும் வச்சுக்கலாம். பணத்துக்கு பதிலாக உங்களுக்கு என்ன நடக்கணும்னு கூட நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கலாம். எனக்கு இவ்வளவு வேணும், இவ்வளவு பணம் வேணும், இல்லைன்னா இது நடக்கணும், இந்த காரியம் செய்காரியமா இருக்க வேண்டும் அப்படின்னு எதை நினைச்சாலும் இது ஓகே தான். ஏன்னா மங்களத்தில் மங்களகரமாக, பூஜாகரமாக, அஷ்டகரமாக, அதிர்ஷ்டகரமாக மாற வேண்டும். அதிர்ஷ்டகரம் அப்படின்னாக்கா சொல்லுவாங்க, அதிர்ஷ்டகரமாவே இருக்கணும்னா கரம் என்றால் கை, ஐம்புலனையும் அடக்கி சக்கரங்களை இயக்கும், அதான் கரம். அதிர்ஷ்டகரம் சொல்லுவாங்கல்ல, இந்த லக்கி ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வரணும்னா அந்த நசுநிலைய வெத்தலை அந்த வஸ்துக்கள் எல்லாம் உள்ள வைக்கிறோம், அதுக்கப்புறம் பணம் வைக்கிறோம், இல்லைன்னா என்ன வேணுமோ எழுதுறோம், அதை கையில வச்சு ப்ரே பண்ணா போதும். ப்ரே மீன்ஸ் மைண்ட்ல போடக்கூடிய விதை. எனக்கு இது நடந்தே தீர வேண்டும், எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, இதுதான் சப்கான்சியஸ் மைண்ட் விதை போடுவதல். இதை பரிகாரமா நம்ம முன்னோர்கள் அழகா சொன்னாங்க, எப்படி தேவையோ அப்படி. ஆக மொத்தத்துல நமக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப ஸ்பெஷலா, ரொம்ப நம்பிக்கையா நம்பி கை வைத்து செய்யும் பொழுது அங்கே வெற்றிகரம். பூதாகரமா நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய எல்லா வகையான ஐங்கரன்லையும் சேரும். இதுதான் முக்கியமான விஷயம். அந்த மேஜிக், அழகான ஒரு மேஜிக் எப்படி நடக்கும்? சரணாகதியோடு அன்போடு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே ஒருநிலைத்து நம்ம நினைத்து சொன்னாலே போதுமான விஷயம். ஒருநிலைத்து நினைத்து சொன்னால் போதும். அதுலேயே அங்கே ஸ்ட்ராங்காக உங்களுடைய எண்ணத்தை விதைக்க வேண்டாம். கமாண்ட் வித் ஆர்டர் மைண்டுக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கையோடு சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் உருவாகும். அதனால காரிய சித்திக்கு இவ்வளவு பெரிய காரணங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆக மொத்தத்துல உழைப்போட சேர்ந்த பரிகாரங்கள் என்னைக்குமே வெற்றியை தரும். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பரிகாரத்தை வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, கிரகணக்காரங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுன்னு சொல்லுவாங்க, நல்ல காலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் செஞ்சாலே போதுமான விஷயம். செய்யும் பொழுது ஆரம்பிக்கும் அந்த காலமும் அந்த நாளும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்டகரமான டைம் இன்னைக்கு பாக்குறீங்க கேலண்டர்ல, நல்ல நாட்கள், மேல் நோக்கு நாட்கள் இருக்குல்ல, அப்ப கூட ஆரம்பிக்கலாம். இது சாதாரண நாட்கள். நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெள்ளி, அழகாக அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள் வெள்ளி. அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, பெரிய 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 காரியங்கள்லாம் அடுத்து செய்வாங்க இல்லையா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல், இந்த மாதிரிக்கு ஒரு ஸ்பெஷல், அந்த நாளில் கூட நீங்க செய்யலாம். ஆக இன்னைக்கு இது எனக்கு எந்த நாளும் நல்ல நாள் தான் அப்படின்னா குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு நான் இந்த சங்கல்பத்தை வைக்கிறேன், இது எனக்கு வெற்றியை தர வேண்டும். என்னைக்குமே நமக்கு குலதெய்வங்கள் கூட இருந்துகிட்டே இருக்கணும், நம் முன்னோர்கள் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்ற கடவுள் உங்க கூட இருக்கும். கடந்து உள்ளிருக்கும் சக்தியை நாம் கடவுளாக சரணாகதியாக இருந்தால் எல்லாமே நலமே வளமே. நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.